Hello friends, welcome to Cookies English. Last video tenses பற்றியும் அதோட 3 times பற்றியும் நம்ம பார்த்தோம். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை முதல்ல பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் அட் த டெஃபினிட் டைம் டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஆக்ஷன் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்ம். அதாவதுங்க, நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுறது தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட், ஐ ட்ராங்க், ஐ ஸ்போக், ஐ ரோட் இப்படின்னு நடந்து முடிஞ்ச பாஸ்ட் ஃபார்ம் சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரில் சப்ஜெக்ட், verb, இங்கே V2 ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். V2ன்றது ஒன்றும் இல்லை, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb கூடவே ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம். இதில் நம்ம ஆப்ஜெக்ட் சேர்க்காமல் வெறும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பை வச்சே எடுத்துருக்குறோம். இப்போ சப்ஜெக்டில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஐ, வி, ஷி, இட், யூ, தே அல்லது நேம். இது எல்லாமே சப்ஜெக்ட். இது எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ப்ளேன்ற ஒரு வெர்பை வந்து எடுத்துக்கிட்டோம். அதையே தான் நம்ம இங்கேயும் எடுத்துக்கிறோம். ப்ளேனாக விளையாடுறது. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச செயலை வந்து சொல்லணும். விளையாடினான் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சு போன செயலை வந்து சொல்கிறதுக்கு பிளேடு அப்படின்ற இந்த V2வை எடுத்துக்கிறோம். ஸோ ஐ பிளேடு. இப்போ ஒரு சப்ஜெக்டாக நம்ம போட்டு சொல்லலாம். வி பிளேட், ஷீ பிளேட், இட் பிளேட், யூ பிளேட், தே பிளேட். இங்கே நேமில் ராஜு, ஷீலா எது வேணாலும் போட்டு நம்ம பிளேடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போது சின்னதாக ஒரு டவுட் வரும். V1 எப்படி எழுதுறது, V2வை எப்படி அதை மாற்றுறது அப்படின்னு. நீங்கள் கவலையே பட வேணாம். இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப்ஸை வச்சு ஒரு சின்ன டேப்லெட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது தேர்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதனோட டெஃபினிஷன்: express an action or event that is still to take place. We can use this form simple future tense. அதாவது நடக்க போகின்ற ஒரு செயலை பற்றி நம்ம பேசணும்னா அதை இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் வச்சு தான் பேசணும். இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஒர்க் வந்து V1 தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுமோ அதே ஃபார்மை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கூடவே ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்ததாக வில்லும் ஷெல்லும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த சப்ஜெக்டோடு வந்தால் வில் அண்ட் ஷெல் யூஸ் பண்ண முடியும்னா ஐ, வி. அது ஏன் ஐ, வி கூட மட்டும் ஷெல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஷெல் ரெஃபர்ஸ் டு யுவர் செல்ஃப். தன்னை பற்றி சொல்லிக்கும் போது மட்டும்தான் ஷெல் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது 2 சப்ஜெக்ட் வரும்போது மட்டும் நம்ம ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூடவும் நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம். வெறும் சப்ஜெக்ட் அண்டு வர்பை வச்சு மட்டுமே நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், ஐ சப்ஜெக்ட், இங்கே வில்லோ ஷெல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர் ஃபார்முக்காக. இங்கே வர்பு வந்து ப்ளேவை அப்படியே யூஸ் பண்ணுறோம். V1 தான் இங்கே வர்பாக வருது. ஐ வில் ப்ளே. இப்போ அதே மாதிரி நம்ம சில சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஐ வில் ஈட், ஐ வில் ஸ்பீக், ஐ வில் ரைட், ஐ வில் டூ. அந்த மாதிரி இதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது 3 டென்சஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். அதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியவே ஒரு சின்ன ஒரு டேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ப்ரெசண்ட்டில் V1 ஒர்க் யூஸ் பண்ணணும். பாஸ்டில் V2, ஃப்யூச்சரில் V1. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஐ ஆம். இது வந்து ப்ரெசண்ட். ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ். ஸோ ஐ வாஸ். ஐ வில் பி. வில் ஃப்யூச்சருக்கான ஒரு ஃபார்ம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஐ ஹாவ், ஐ ஹேட். ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேட். ஐ வில் ஹாவ். ஐ சி. சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. ஸோ ஐ சா. I will saw.
இப்போ என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். I run, I ran, I will run. I drink, I drank, I will drink. I go, I went, I will go. I do, I did, I will do. I eat, I ate, I will eat. I speak, I spoke, I will speak. I make, I made, I will make. I buy, I bought, I will buy. I drive, I drove, I will drive. I write, I wrote, I will write. I take, I took, I will take. அவ்வளோதாங்க டென்சஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? டென்சஸ் பற்றி ஈஸியாக கற்றுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.